ஒருவருக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் உருவாகுமானால் அவர் எந்த அளவு ஒரு ஏமாற்றத்தை, வலியை தாங்க முடியாமல் அந்த முடிவை எடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், ஒருவேளை அவரை தாங்கி பிடிக்க, தட்டி கொடுக்க, நான் இருக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தை சொல்ல யாருமே இல்லாமல் போயிருக்கலாம். இல்லை என்றால் அவமானத்தோடு வாழ விருப்பமில்லை என்ற மனநிலையில் அவர் இருக்கலாம். எதுவானாலும் சரி, ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தற்கொலை செய்து கொண்டு மாண்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, தற்கொலை ஒரு தீர்வே கிடையாது. அது ஒரு முடிவும் அல்ல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக அமையட்டும். இன்றைக்கு எறும்பு தொடங்கி யானை வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாள் விடியும் போதும் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனையே இல்லை அப்படின்ற யாரையாவது சந்தித்திருக்கீங்களா? எல்லாருக்குமே இருக்குங்க. சில பேர் பெருசா அதை வெளியே சொல்லுவாங்க, சில பேர் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள பல காரணங்கள் இருக்குது. அவைகள் என்ன, எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதலாவது மன அழுத்தம், டிப்ரெஷன். ஒரு தனிமை உணர்வு, உதவியற்ற நிலைமை. எல்லாருமே இருந்தும் ஒரு தனிமை உணர்வு. ஸோ இந்த இடத்துல தனிமையாக உணர்கிறீர்கள் என்றால் முதலாவது நீங்கள் அந்த தனிமையை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணணும். அல்லது நீங்கள் குடும்பத்தோடு, நண்பர்களோடு இருந்தும் தனிமை உங்களை வாட்டினால் நீங்கள் சரியான நபரோடு பயணம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உடனே அந்த சர்க்கிளில் இருந்து வெளியேறுங்க. சில பேருக்கு பயம், எதற்கெடுத்தாலும் பயம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படுறதுனால எதுவுமே மாறாது. பயம் என்பது பலவீனம். பயம் ஒருவரை வீழ்த்தும். பயத்தை எப்பவுமே வளரவே விடக்கூடாது. பயம் நம்மை ஆட்கொண்டால் நாம் பலவீனப்பட்டு விடுவோம். பயம் என்பது வீக்னஸ். நோயை பார்த்து பயம். பயப்படாதீங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. யாராவது ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அல்லது டாக்டர் இனி சரி செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தவறாக நினைத்து உடனே ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடக்கூடாது. உங்களிடம் தன்னம்பிக்கை என்ற ஒரு சொட்டு நீர் இருந்தால் போதும். எந்த எல்லைக்கு சென்றாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் உங்களை மீட்டு கொண்டு வர முடியும். இன்றைக்கு எவ்வளவு மோசமான நோயும், எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் எடுத்துக்கிடுங்க, இல்லை எண்ட் ஸ்டேஜில் கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிற்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு சரியாகாது என்ற மனநிலை இருந்தால் இப்படிப்பட்ட நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் இருப்பாங்க. அவர்களை நேரில் சந்தித்து பேசுங்க. நிறைய குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணி இது மாதிரி நோய்களில் இருந்து சரியானவங்க அந்த குரூப்ஸில் இருப்பாங்க. நீங்கள் நோயின் கடைசி கட்டத்தில் இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு போராடுங்க. நேர்மறை எண்ணத்தை வளர்த்திடுங்கள். மெடிசின்ஸ், டேப்லெட்டை கரெக்டாக சாப்பிடுங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக முடிக்கணும். சில பேர் கொஞ்ச நாள் கரெக்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஓகே இப்போ உடம்புக்கு பரவாயில்ல, இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு அப்படியே ஸ்டாப் பண்ணுறது, அது மிகவும் தவறான ஒரு உதாரணம். நம் உடல் ஒரு மிஷின் மாதிரி. ஒரு என்ஜின் பழுதானால் அதை கண்டபடி மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா மறுபடியும் சில நாட்கள்லேயே மறுபடியும் அந்த இன்ஜின் ஒர்க் ஆகாது. அது போல தான் நம்ம உடலும். ஸோ தேவையான அளவு அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து சத்தான சாப்பாடு சாப்பிட்டு நம் மனநிலையை நேர்மறை எண்ணத்தோடு வைத்துக்கொள்வது, இவையெல்லாம் தான் ஒருவருக்கு அவசியம். ரெண்டாவது, பிரேக்கப் இல்லை சண்டை. நிறைய சூழ்நிலையில் தன்னை நேசித்தவர் அல்லது தான் உயிராக நேசித்தவர் தன்னிடம் அவசியமில்லாமல் சண்டை போடுகிறார்.
தன்னை பிரிந்து சென்று விட்டார் என்று தவறான முடிவெடுப்பது. இதுல நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க மைண்டை ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்துங்க. உண்மையாகவே உங்களை மட்டும் அவர் நேசித்து இருந்தால், நீங்கள் மட்டுமே உலகம் என்று நினைத்திருந்தால் அவர் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்க மாட்டார். உங்கள் அன்பை உண்மையாய் புரிந்து கொண்ட ஒருவருக்கு உங்கள் பணமோ சொத்தோ வேலையோ முக்கியமல்ல. உங்களை நேசிக்கும் அவருக்கு உங்கள் மீது அக்கறையும் அன்பும் மட்டுமே இருக்கும். எனவே புரிந்து கொள்ளுங்கள். தொட்டதற்கு எல்லாம் சண்டை, சந்தேகம், இப்படிப்பட்ட பிஹேவியர் நல்லதே இல்லை. முடிந்த அளவு விட்டு கொடுங்க, தவறு கிடையாது. ஆனால் ஒருவர் விட்டு கொடுப்பதையே வீக்னஸ் என்று தவறாக எடுத்துவிட்டால் அது நல்லதல்ல. ஒவ்வொருவருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது மிகவும் அவசியம். ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவர் உங்களை எப்போதோ பிரிந்து விட்டார் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் என்னதான் நீங்கள் போராடி நிறுத்தினாலும் ஒரு நாள் அவர் உங்களை விட்டு கண்டிப்பாக செல்ல போவது உறுதி. எனவே இப்போதே அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னோக்கி நடக்க ஆரம்பிங்க. என்னால பிரேக்கப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, வாழ முடியாது அப்படின்னு நினைப்பவர்தான் முட்டாள். நீங்கள் இங்கு அழுது கொண்டேதான் இருப்பீர்கள். உங்களை பிரிந்து சென்றவர் வாழ்க்கையின் வேற லெவல்ல முன்னேறி சென்று கொண்டிருப்பார். ஒன்னே ஒண்ணுதாங்க, போறேன்னு முடிவு பண்ணிட்டியா, போயிட்டே இரு. நான் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் காலடி எடுத்து வைக்கணும், ஸோ தடையா இருக்காதே அப்படின்னு தைரியமா முடிவெடுத்து வெளியே வாங்க. இன்னொரு விஷயம், ஒன்றை மறக்க இன்னொன்று அப்படின்னு தவறான பழக்கத்திற்கு ஆளாகி விடாதீங்க. கொஞ்சம் பிரீத்திங் பீரியட் கொடுங்க, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களையே என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. பழைய நினைவுகள் உங்களுக்கு நினைவில் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணி வேறு ஏதாவது ஒரு செயலை செய்யுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களை எப்பவுமே பிஸியாக வச்சிருக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் லட்சியம், அடுத்த கட்டம், உங்கள் குறிக்கோள் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்ட நபர் உங்களை ஒய்யாரமாய் பார்க்கும் அளவுக்கு உயரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்கும் பதில். அதுக்கு இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு வாழவே வழி இல்லை அப்படின்னு அழுது புரள்வதனால ஒரு யூஸ் கூட இல்லை. ஒவ்வொருவருமே தைரியசாலிகள் தான். எல்லோருக்குமே போராடும் சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே தைரியமா போராட கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஏமாற்றம். இன்று ஏமாற்றுவது நம்பிக்கை துரோகம் என்பது சாதாரணமாகிவிட்டது. சோ ஒருவர் தன்னை ஏமாற்றி விட்டார், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், அவமானத்தை சகிக்க முடியவில்லை, என்னால் வாழ முடியாது, நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று நினைத்தால் அது தவறு. அப்படி நினைச்சிங்கன்னா இந்த உலகத்துல 90% பேர் வாழவே மாட்டாங்க. ஏனென்றால் 90% ஏமாற்றப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பல ஏமாற்றங்கள், பல அவமானங்கள், தோல்வியை சந்திக்கும் போதுதான் மெச்சூரிட்டியை அடைகிறோம். ஒரு விழிப்புணர்வு, எதையும் தாங்கும் ஒரு மனநிலை உருவாகிறது. ஸோ தடுமாறக்கூடாது. ஏமாத்திட்டாங்களா, எல்லாவற்றையும் இழந்துட்டீங்களா, பயப்படாதீங்க. இவ்வளவு நாள் இழந்த அனைத்தையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஏனென்றால் அனைத்தையும் உருவாக்கின உங்களால் மறுபடியும் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்ட முடியும். நடந்ததை யோசிக்காமல் இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்று யோசிங்க. செய்த தவறுகள் என்ன என்பதை ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து இன்னொரு முறை தவறுகள் நடக்காமல் பாருங்க. நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை யாருக்கும் சொல்லாதீங்க. அவமானம் என்னங்க பெரிய அவமானம்? ஒரு உயிரை விட பெரியதா என்ன? ஒரு சில வருடம் எல்லாவற்றையும் சரி செய்து மறுபடியும் நீங்க ஃபீல்டில் வரும்போது எல்லாமே மறைஞ்சு போயிடும். அவமானம் என்பது கலங்கின தண்ணீர் போல. அது காலம் போக போக தெளிந்த நீராய் ஆற்றில் ஓடும் தண்ணீரை போல அவமானங்கள் மறைந்து போகும். யாராவது அவமானப்படுத்தினால் பரவாயில்ல, அந்த இடத்தை விட்டு அமைதியா கடந்து சென்று விடுங்க.
காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். அவமானங்கள் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. எனவே கவலைப்படாதீங்க. எதிர்த்து போராடி மேலேறி வாங்க. வேத வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன். நிறைய தற்கொலைகள் கடன் என்பதால் தான். கடன் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ கடன்ல மூழ்கி விட்டேன், எப்படி அடைப்பது என்றே தெரியவில்லை என்று கவலைப்படாதீங்க. யாருமே காப்பாற்ற வரவில்லை என்று எதிர்பார்த்து ஏமாறாதீங்க. யாருமே வரமாட்டாங்க. ஒரு வாசகமே இருக்குங்க, சாக்கடையில் கூட விழுந்து விடு, தூக்க 4 பேர் வருவாங்க. கடனில் மூழ்கி விடாதே, யாரும் தூக்க வரமாட்டார்கள். எஸ், ஏனென்றால் எல்லோருக்குமே பல கமிட்மெண்ட் இருக்கு. எல்லோருமே மினிமம் 2 இஎம்ஐ வச்சுட்டு தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ யாரையும் எதிர்பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் கடனை அக்செப்ட் பண்ணணும். இவ்வளோ கடன் இருக்கு, இதில் குறிப்பிட்ட தொகை, பேங்க், இஎம்ஐ, குழு, வட்டி, ஜுவல்ஸு, இவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, இதில் எந்த கடனை ஃபஸ்ட் அடைக்கிறது, எது ஹை இன்ட்ரெஸ்டில் இருக்குது, ஸோ வட்டி கொடுக்க முடியாதவங்கள்ட்ட அவங்கள கூப்பிட்டு பேசி எவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமோ அதுக்கு ட்ரை பண்ணணும். அவமானத்தை சந்திக்க தான் வேண்டும். கடன் கொடுத்தவர் உடனே வேண்டாம் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் ஏமாற்ற போகிறது இல்லை, உண்மையாய் திருப்பி கொடுக்க தான் போகிறீங்க. அதுவே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சன். நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். எதற்கும் ஃபீல் பண்ணாதீங்க. கடனை அடைக்க வழியை மட்டும் உருவாக்குங்க. ஸோ இறைவன்கிட்ட தைரியத்தை கேளுங்க. அவமானத்தையும் நிந்தையையும் தாங்கும் சக்தியை கேளுங்க. வாழும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு எண்ணில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று மரணத்தின் எல்லை வரை சென்று தன் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக திரும்பி வந்தவர்கள் பலர். எனவே போராடுங்க. மூழ்கி விடாமல் நீந்தி கரையேறி வர வழியை தேடுங்க. யாராவது உங்ககிட்ட தற்கொலை செய்து விடலாம் போல் இருக்கிறது என்று சொல்வார்களானால் அவர்களை சாதாரணமாக எண்ணி விட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை அறிந்து அவங்களுக்கு ஹெல்ப் கொடுங்க. தனிமையில் அந்த பர்சனை விடாதீங்க. நாம் ஒருவருக்கு பணமாக, பொருளாக உதவி செய்கிறோமா இல்லையா என்பது முக்கியமில்லை. ஒருவர் நொந்து துவண்டு போய் இருக்கும்போது அவர் கைப்பிடித்து நான் இருக்கேன், நாங்க இருக்கோம் என்று சொல்லும் வார்த்தைகள்தான் இந்த உலகிலே விலை மதிப்பு மிக்க வார்த்தை. அதற்கு பதிலாக கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு அப்பவே தெரியும் இந்த நிலைமைக்கு ஒரு நாள் வருவான் என்று அப்படின்னு பின்னால் பேசி எள்ளி நகையாடுவது அல்ல மனிதநேயம். ஒருவரை காப்பாற்றுவது மிகவும் கடினம், ஆனால் கொல்லுவது சுலபம். ஸோ கஷ்டப்படும் போது யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்தாதீர்கள். அவர் தவறே செய்திருந்தாலும் சரி. தற்கொலை என்பது ஒருவர் தன்னை மாய்த்து கொள்வது. ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு வழியை உணர்கிறார், அவரை எப்படி மீட்பது என்று கை கொடுத்து தூக்கிவிடுங்க. அதற்கு நீங்கள் அவரோடு தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்பதல்ல அர்த்தம். அவர்கிட்ட பேசும்போது பாசிட்டிவாக மட்டும் பேசுங்க. முடிந்த அளவு என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களிடம் ஏதாவது நல்ல பிளான் இருந்தால் சொல்லிக் கொடுங்க. ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு உயிரை காப்பாற்றும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் யாருக்காவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தயவு செய்து இப்பவே தூக்கி எறிந்து விடுங்க. தன்னம்பிக்கையோடு தைரியமா போராடுங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைத்தீர்களானால் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குங்க, நிறைய ஹெல்ப்லைன் இருக்குங்க உதவி செய்கிறதுக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சூசைடல் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் 24x7. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இந்த குரூப் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னும் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது.
இம்மீடியட்டாக அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதில் இருந்து வெளியே வரணும். இறைவன் கொடுத்த உயிரை மாய்த்து கொள்ள யாருக்கும் உரிமை இல்லை. பைபிளில் இருந்து சில வசனங்களை சொல்கிறேன், வாசிங்க. இறைவன் உங்களை உயர்த்துவார், நீங்கள் மீண்டு வருவீர்கள். அவமானப்பட்ட இடத்தில் நிச்சயம் கர்த்தர் உங்கள் தலை நிமிரச் செய்வார். சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அடுத்தது ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அடுத்ததாக மத்தேயு 11:28 முதல் 30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அடுத்தது பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அடுத்தது 2 கொரிந்தியர் 12:9-10 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த பயணத்தை எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.